சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் 3 பெண்கள் உடல் கருகி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் நிகழ்ந்தது என்ன? பட்டாசு ஆலை வெடிவிபத்தால் சிவகாசியில் மீண்டும் சோகம். 3 பெண்களை இழந்து குடும்பத்தினர் பரிதவிப்பு. நெஞ்சை உலுக்கிய சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகாசி அருகே உள்ள புதுப்பட்டியில் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான ஸ்டாண்டர்ட் பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்குள்ள 60க்கும் மேற்பட்ட அறைகளில் சுமார் 200 ஆண் பெண் தொழிலாளர்கள் வழக்கம் போல பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேன்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்தும் அறையில் மூலப்பொருட்களில் உராய்வு ஏற்பட்டு திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து நடந்தது. விபத்தில் அந்த அறை முழுவதும் தரைமட்டமானதுடன் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. அப்போது கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி கலைச்செல்வி, மாரியம்மாள், திருவாய்மொழி ஆகிய 3 பெண்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வார விடுமுறை நாளை குடும்பத்துடன் கொண்டாட காத்திருந்தவர்கள் இப்படி ஒரு அசம்பாவிதத்தில் சிக்கியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அச்சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்து சம்பவம் குறித்து புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன், சிவகாசி சப் கலெக்டர் பிரியா ரவிச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு நடத்தி சட்ட ரீதியாகவும் துணை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மேலும் ஆலையின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக சப் கலெக்டர் பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்தார். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பெண்கள் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சிவகாசியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.